Hi all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னோடய ஈத் விலாக் தான். அதாவது என்னோடய ஈத் வந்து எப்படி போச்சுது அண்ட் என்னெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து முந்தின நாள் வந்து அல்வா செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரீவியஸ் வாகில் போட்டிருந்தேன். என்னோடய மதர்-இன்-லா வந்து பைனாப்பிள் ஜூஸில் வச்சு அல்வா செஞ்சுருந்தாங்கன்னு. ஸோ அது சூப்பராக ஆறிடுச்சுது. இப்போ இதை வந்து இனி கட் பண்ணி எடுக்கணும். அப்புறமா காலையில் வந்து பரோட்டா கூட பண்ணுறதுக்கு இன்னொரு டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டி தான் பண்ணோம், தேங்காய் ரொட்டி. இதுதான் வந்து மோஸ்ட்லி கன்னியாகுமரியில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் இதில் வந்து பண்ணுவாங்க. இதுக்கான ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்புறமா இது என்னோடய மாமி செஞ்ச அல்வா. ஸோ ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், கையில் எடுக்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னு. இது வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து ஓவராக வந்து வேக வச்சாலுமே சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய தேங்காய் பால், அப்புறமா பசும்பால் அண்ட் ஆல்சோ பைனாப்பிளோட பல்ப் எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கம் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து மட்டன் கிரேவி வந்து என்னோடய மாமி வந்து செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ மட்டன் கிரேவியும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இனி இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் லைட்டாக மேலே ஃப்ளோட் ஆனதுக்கு அப்புறமா ஜஸ்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் பேலன்ஸ். ஸோ இதுதான் வந்து காலையில் எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்ததாக வந்து இது வந்து ரிம்ஷா குட்டியோட ஈது ட்ரெஸ்ஸு, எல்லோ கலரில் ஜஸ்ட் வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் தான். ஒரு டாப் மாதிரி வந்துட்டு அது கூடவே வந்து பேண்ட் அண்டு கூட ஒரு பேகும் வந்து அட்டாச்சாக வரும், அதே கலரில், ட்ரெஸ்ஸோட கலரில். ஸோ அதை பார்த்து தான் அவள் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணாள். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட சேர்ந்து வந்த பேகு. இந்த பேகை வந்து நம்ம தோளில் வந்து ஹேண்ட் பேக் மாதிரியும் போட்டுக்கலாம், அதே மாதிரி ஷோல்டர் பேக் மாதிரியும் போட்டுக்கலாம், பேக் பேக் மாதிரியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு. ஸோ அதனாலேயே இந்த ட்ரெஸ்ஸை அவள் சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டா. அண்ட் ஆல்சோ அவளுக்கு போட்டதுக்கப்புறமாவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த எல்லோ கலர் டாப்புக்கு செட்டோட வந்து ஒரு ஒயிட் கலர் பேண்ட் கொடுத்துருந்தாங்க. பேண்டில் பார்த்திங்கன்னா சைடில் பட்டன் மட்டும் அந்த எல்லோ கலரில் வர்றது மாதிரி, ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி இந்த செட்டாக வரும். ஸோ இது எல்லாமே ஒரே செட்டு தான், தனித்தனியாக எடுக்கலை. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறமா எல்லோரும் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து இது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தொழுதாச்சு. ஸோ பெருநா தொழுகை வந்து மொட்டை மாடியில் தான் நடந்துச்சு. ஹோல் ஃபேமிலியும் சேர்ந்து தொழுதோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வாட்டியும் நாங்கள் வந்து பள்ளிக்கு போகலை. பள்ளியில் தொழுகை நடந்திருந்தது, பட் வந்து பசங்களெல்லாம் வந்து அழைச்சிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டிலேயே தொழுது முடிச்சுட்டோம். மொட்டை மாடியிலேயே தொழுது முடிச்சதுக்கப்புறமா அங்கேயே எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. மொட்டை மாடியில் காலையில் வெயில் கூட வரல. ஸோ அந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் சொன்னது மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் ஃப்ரை, மட்டன் கிரேவி, அப்புறமா தேங்காய் ரொட்டி அண்டு பரோட்டா இதெல்லாம் தான் செஞ்சுருந்தோம். அது கூடவே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு என்னோடய மாமியோட ஸ்பெஷல் அல்வா, பைனாப்பிள் ஃப்ளேவரில் பண்ண அல்வா தான். ஸோ அதுவும் சேர்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் ரிம்ஷா குட்டி சூப்பராக ஹேர் டூவெல்லாம் பண்ணி ரொம்பவே அழகாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்காங்க. பாருங்கள், இப்போ தான் ஷோல்டர் பேக்கை வந்து எடுத்து வைக்கிறாங்க சாப்பிட போகிறதுக்கு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நெஹானும் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துட்டான். எல்லாருமா சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணி உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு மொட்டை மாடியிலேயே.
அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதாவது எல்லோரும் சேர்ந்து அந்த கார்டனில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா மத்தியானத்துக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. அதுக்கு முன்னாடி என்னோடய மாமி வந்து கொஞ்சம் பிரியாணிக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட. அதாவது பிரியாணிக்கான மட்டன் பீசஸ்லாம் வந்து மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறாங்க. ஸோ மட்டன் பீசஸ்லாம் முதலே வந்து மசாலாவோட சேர்த்து வேக வச்சுட்டு அப்புறமா இதை வந்து லேயர் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க மசாலாவில் வந்து ரைஸை வேக வச்சு எடுத்தாச்சு. அதாவது அந்த மட்டன் ஸ்டாக்கோடு சேர்த்து மசாலாவில் ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இதே பிரியாணி வந்து நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் உள்ள ஈத் விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ தனியாக ரெசிபியாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து டீட்டெயில்டாக வந்து போடலை. ஸோ இப்போ ரைஸை வந்து ஒரு 95% வேக வச்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி வந்து வேக வச்சுருந்த மட்டன் பீசஸையும் இந்த மாதிரி மேலே போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த மாதிரி ரைஸை போட்டுட்டு அதை வந்து அப்படியே தம் போட்டு எடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு மாமியோட ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். அதோட நான் வந்து ப்ரீவியஸ் இயரோட ஈது விலாக் லிங்கையும் போடுறேன். அதுவும் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ரைஸை தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. இதை வந்து இப்போ மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறமா மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம மல்லி புதினா அந்த மாதிரியெல்லாம் போட்டு அப்படியே வந்து ஃப்ரைட் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கலாம். பட் இங்கே வந்து ஃப்ரைட் ஆனியன் சேர்க்கலை. ஜஸ்ட் அதுக்கு மேலே நெய்யும் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு தம் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் மத்தியானத்துக்கான மட்டன் பிரியாணி ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்து சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறதா இருந்தீங்கன்னா இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் நான் கொடுத்துருக்கேன். மட்டன் பிரியாணி வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வெளியே வந்து நாங்கள் வந்து ரிம்ஷாவுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தோம். அதாவது நான் அப்புறமா வந்து என்னோடய இன்லாஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ் எடுத்துருந்ததுனால எல்லாருமா சேர்ந்து திரும்பி நினைக்கிட்டோம். அவள் வந்து கண்டுபிடிக்கிறது மாதிரி ஒரு சின்ன கேம். அது ரொம்பவே ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் போச்சுது. இதுக்கான ஸ்வீட் வந்து ரசகுல்லா பண்ண போகிறோம். சூப்பரான ஜூஸியான ரசகுல்லா. ஸோ அதுக்கு வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து 1.5 லிட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ 1.5 லிட்டர் பாலை காய்ச்சி அதை வந்து லெமன் ஜூஸ் வச்சு திரைய வச்சு எடுக்க போகிறோம் கேடலாக்கி. ஸோ அதுக்கு தான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து பாலை சேர்த்து முதல்ல வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாலை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இன்னொரு பக்கம் பால் சூடாகிட்டு இருக்கும்போதே ஒரு லெமனோட ஜூஸை ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அதுலேயே 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இந்த டைமில் நாம் அந்த லெமன் ஜூஸை அப்படியே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காடல் ஆகி வரும். பாருங்கள், இப்போ நல்லா தெரிஞ்சு வந்துட்டுருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு அந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது மாதிரி வரது வரை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க இந்த பன்னீரை வந்து நாம் முதல்ல வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அரிப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம இப்போ அதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக அதில் இருக்க தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வடித்து எடுத்ததுக்கு அப்புறமா நாம் இதை வந்து ஒரு வாட்டி இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் நார்மல் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துறதுனால அதில் உள்ள புளிப்பு சுவையெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறும் அண்ட் கொஞ்சம் சூடும் ஆறிடும். ஸோ இது மாதிரி நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நாம் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி புழிஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ சுத்தமாக அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கேற்றது மாதிரி நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாம் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா கட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா நாம் இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து மாற்றியாச்சு. ஸோ சூப்பராக வந்து நமக்கு வந்து பன்னீர் ரெடியாக இருக்குது. இந்த பன்னீரை வந்து நம்ம முதல்ல நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ரொம்ப சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு மாதிரியே வரணும். அந்த மாதிரி இந்த க்ரம்பிளே இல்லாமல் சூப்பராக ஸ்மூத்தாக வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
இதோட டெக்ஸ்டர் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் இந்த மாதிரி உருட்டி பார்க்கும்போது வெடிக்காமல் பால் மாதிரி உருண்டு வரும். ஸோ இதுவே நமக்கு புரிஞ்சிடும் நம்ம வந்து சரியான பதத்தில் விரவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதே மாதிரியே சின்ன சின்ன போர்ஷனாக நம்ம வந்து டிவைட் பண்ணி முதல்ல மொத்தமாக வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி சின்ன சின்ன போர்ஷனாக பிரித்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறமா அதை வந்து ஷேப் பண்ணி பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து கையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணணும். அப்போ தான் வந்து இதில் கிராக் எதுவும் வராது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஸ்டவ்வில் போட்டதுக்கு அப்புறமும் அது வந்து வெடிப்பு எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அப்புறமா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு அது இந்த ரோல் பண்ணும்போதே கரெக்டான ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணி வச்சுருந்த எல்லா போர்ஷனையும் சூப்பராக பால் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போவே பார்க்க அழகாக இருக்குது. இது நம்ம ஸ்டவ்வில் போட்டு சுகர் சிரப்பில் வச்சு எடுக்கும்போது இதில் டபுள் சைஸ் ஆகும். ஸோ அதுக்கு இது மாதிரியான சைஸில் வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ வச்சுருக்கிறத விட டபுள் அமௌண்ட்டில் அது பெருசாகி வரும். இப்போ சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு சுகர் சேர்க்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து 1.5 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். அண்ட் இதை வந்து நம்ம சுகர் சிரப்போட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஜாமுன்லாம் பண்ணுறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல, அது மெல்ட் ஆகி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிச்சா போதும். அந்த மாதிரியான டைமில் வந்து நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ரசகுல்லாவை சேர்த்து கொதிக்க விட போகிறோம். ஸோ இப்போ சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பால்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லா பால்ஸையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் லிட்டு போட்டு கொதிக்க விட போகிறோம், க்ளோஸ் பண்ணி. ஸோ அப்போ தான் வந்து இது வந்து நல்ல டபுள் சைஸ்லாம் வந்து பெருசாகி வரும். ஸோ சரியாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு சைஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ சூப்பராக பெருசாகி வந்துருக்குதுன்னு. இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஒரு பவுலில் வச்சு அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குதுன்னு. பாருங்கள், சூப்பராக ரொம்ப ஜூஸியாக இருக்குது இல்லை? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட என்னோடய ஈத் விலாகையும் நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் விலாக் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.